மண்ணுலகில் நான் அமைதியை ஏற்படுத்த வந்தேன் என்றா நினைக்கிறீர்கள்? இல்லை, நான் பிளவை உண்டாக்க வந்தேன் என உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த இறைவார்த்தை பகுதி ஆண்டவர் இயேசுனுடைய பணியை பற்றி ஆழமாக பேசுகிற ஒரு இறைவார்த்தை பகுதி. ஆண்டவருடைய பணியிலே அவர் ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு அக்கினியை, நெருப்பை நம் மத்தியிலே கொண்டு வருகிறார். அது கடவுளுடைய அன்பை, இறையாட்சியை நம் மத்தியிலே கொண்டு வருகிறது. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே புனித பவுலடிகளார் சொல்லுவார், பரிசுத்த ஆவியின் வழியாக கடவுளுடைய அன்பு உங்கள் உள்ளங்களில் பொழியப்படுகிறது. தூய ஆவியின் வழியாக கடவுளுடைய அன்பு நம்முடைய உள்ளங்களில் பொழியப்படுகிறது. இந்த இறைவார்த்தை பகுதியின் தொடக்கத்திலே ஆண்டவர் சொல்லுவார், மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. What kind of fire? இது எப்படியான தீ? பிரியமான அன்பு சகோதரங்களே, இது இறையாட்சி என்கின்ற தீ. அவசரமான ஒரு urgent transformation, ஒரு மறுமலர்ச்சியை, எங்களுக்குள்ளே ஒரு சீராக்கலை, ஒரு உருமாற்றத்தை, ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்த விரும்புகிறார். அவருடைய இறையாட்சியின் வருகையை குறித்த இந்த இறைவார்த்தை பகுதி. பிரியமான அன்பு சகோதரங்களே, ஆகவே இந்த அக்கினியை உங்கள் மீது பொழிய, இந்த தீயை நான் மூட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஒரு திருமுழுக்கு பெற வேண்டி இருக்கிறது. அது என்ன திருமுழுக்கு? ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்ப்பு. The passion of Christ. ஆண்டவருடைய பாடுகள். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வாழ்வாகும். அது வெறும் வார்த்தைகள் அல்ல. எபிரேயர் 11 வசனம் சொல்லுகிறது, வாக்குரைத்தவர் நம்பிக்கைக்குரியவர். அவருடைய வார்த்தைகளை எங்கே அவர் முழுமையாக்கினார்? அவருடைய கல்வாரி பலியினூடாக. கல்வாரி பலியினூடாக இயேசு செய்த அவருடைய செயல், தன்னுயிர் தியாகம், தன்னலம் துறந்த, தன்னை மறந்த, முற்றுமுழுதாக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மரணம். அதான் உன்னதமான அன்பு. அந்த அன்பை நான் உங்களுக்கு போட வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.